என்பவர் நபி என்று சொல்கிறாங்க. அவர் 1890 வந்தவர். அப்போ இப்படி முறுத்தாதானாலும் பரவாயில்ல. ஒரு பௌத்தராக மாறுறது, கிறிஸ்டியனாக மாறுறது, இந்துவாக மாறுறது, அல்லது பைல்வானுடைய கொள்கை ஏற்றுக்கொள்வது, அல்லது ரவுஃபுட கொள்கை ஏற்றுக்கொள்வது, அல்லது காதியானியாக மாறுவது, இப்படி மாறினால் வாப்பா பணக்காரன் அஹ்ல் சுன்னாவை சேர்ந்தவர், மகனுக்கு சொத்திலிருந்து எந்த பங்கும் கிடைக்காது, கொடுக்கக்கூடாது. அப்போ தான் மதம் மாறுறது. இந்த 3 முறைகளில் சொத்து வரும். இந்த 3 முறைகளால் சொத்து தடுக்கப்படும். ஷிர்க் செய்வர்களை பொறுத்தவரையில் இதெல்லாம் உண்மையிலேயே மிக முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தலைப்புகள். ஒருவர் ஷிர்க் செய்கிறார். ஷிர்க் செய்கிற எல்லோரையும் நம்ம முஷ்ரிக் என்று சொல்ல முடியாது. அவர் ஷிர்க். ஆனால் முஷ்ரிக் என்று ஒருவருக்கு தனிப்பட்ட ரீதியில் தீர்ப்பு கொடுப்பதாக இருந்தால் அது இண்டிவிஜுவல்ஸ்களுடைய டியூட்டி கிடையாது. உலமாக்கள் சேர்ந்து அவரை கூப்பிட்டு அவருக்கு அதை தெளிவுபடுத்தி ஆதாரங்களை காட்டி அந்த ஆதாரங்களை மிக தெளிவாக அவரோட பேசினத்துக்கு பிறகும் அந்த ஷிர்க்கை அவர் செய்வாராக இருந்தால்தான் அவரை முஷ்ரிக் என்று தீர்ப்பு கொடுக்கப்படும். அது வரைக்கும் பொதுவாக பேசிட்டு போகலாம். கபருக்கு போனால் முஷ்ரிக், அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட துவா கேட்டால் முஷ்ரிக், இப்படி சொல்லலாம். ஆனால் ஒருவர் தொழாதவர் காஃபிர் என்று சொல்லலாம். தொழவில்லை, இவருக்கு காஃபிர் என்று சொல்ல முடியுமா? அவர் சில பொடுபோக்கா தொழாமல் விடலாம், அல்லது ஒரு வக்த தொழுவார், இன்னொரு வக்த தொழாமனா ஜும்மாவுக்கு போவார், ரைட். அவருக்கு காஃபிர் என்று சொல்வதாக இருந்தால் அவரை கூப்பிட்டு அவருக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பேசும்போது, என்ன தொழுகையும் இது தொழுது என்னத்தை கண்டான் மனுஷன், நான் இவ்வளோ காலம் தொழுதிருக்கிறேன், இதெல்லாம் சும்மா போலி என்று சொன்னார் என்றால் உடனே நம்ம உரியவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் அவருடைய விஷயத்தில் முர்த்தத் என்று தீர்ப்பு வழங்கினால் அவர் முர்த்தத். அப்படி தான் அவங்கள பார்க்கணும். அப்படி இல்லாமல் ஒரு தந்தை மௌத்தாகிறார், மகன் தர்காவுக்கு போய் வாரவன், ரைட், அந்த தந்தையினுடைய சொத்திலிருந்து மகனுக்கு பங்கு இல்லையான்னு கேட்டால் உலமாக்கள் யாரும் அப்படி இல்லைன்னு சொல்லவில்லை. இப்போ ஒரு மௌலவி, ஒரு ஆலிம் ஒருவருக்கு தீர்ப்பு கொடுக்கலாமா? இப்போ நான் ஒரு சகோதரரை இப்போ பார்த்து இவர் காஃபிர் ரெண்டு என்னால் தீர்ப்பு கொடுக்க முடியுமாண்டா? முடியாது. இது பெரிய பொறுப்பு. இது ஒருவருக்கு காஃபிர் என்றோ முர்த்தத் என்றோ தீர்ப்பு கொடுப்பது என்பது சின்ன விஷயம் அல்ல, மிக பெரிய விஷயம். அதோட வெயிட் நமக்கு புரியலை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வாள் எடுத்துட்டு ஒருவனை துரத்தி கொண்டு போகிறாங்க. போகும்போது அவன் பயத்தில் என்ன சொன்னான்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னான். உஸாமா ரலியல்லாஹு கொண்டுட்டாங்க, அவனை கொலை செய்து விட்டார். வந்தோடனே செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்ச உடனே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. கண்டிச்சால் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் வாளை ஏந்தி கழுத்துக்கிட்ட கொண்டு போகும்போது தான் களிமா சொன்னான். அப்போ தெளிவாக புரியுது என்ன அவன் என்னது களிமா சொன்னான்? பயத்தில் களிமா சொன்னான், வாளுக்கு பயந்து. உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உஸாமாவை பார்த்து கேட்குறாங்க, ஹல்லா ஷகக்த அன் கல்பி, அவருடைய உள்ளத்தை நீ என்ன பிளந்தா பார்த்தாயின்னு கேட்டாங்க. அப்போ இது சின்ன விஷயம் இல்லை, ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவது. எனவே அந்த விஷயத்தில் மிக தெளிவாகவும் கவனமாகவும் நம்ம இருந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம். எப்படி முஷ்ரிக்காவே இருக்கிறார்? இவர் முர்த்தத்தாகல்ல. உங்களோட சகோதரன் செய்கிறது பெரும்பாவம். உங்களுடைய சகோதரன், அதாவது ஒரு கேள்வி ஒன்று, ஒரு சகோதரர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பௌத்த பெண்ணை அல்லது இந்து பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு அவரோட வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவள் இந்து அல்லது புத்திஸ்ட், இவர் முஸ்லீம். இவர் 5 வக்து தொழுறார், ஜும்மாவுக்கு போகிறார். ஆனால் அந்த பொம்பளை
ஷிர்கிலேயே குஃப்ரிலே இருக்கிறார். இந்த டைமில் இவருடைய தந்தை மௌத்தானால் இவருக்கு பங்கு கிடைக்குமான்னு கேட்குறார் சொத்திலிருந்து. இந்த சகோதரனை பொறுத்தவரையில் ஒரு இந்து பெண்ணை திருமணம் முடித்ததனால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவில்லை. அவர் செய்வது பெரும்பாவம். அப்போ அவர் என்ன செய்யணும்னா அந்த பெரும்பாவத்தை விட்டுட்டு தௌபா செய்யணும். அவர் அவங்களுடைய மதத்தை அங்கீகரிப்பாராக இருந்தால், பௌத்த மதமும் ஓகே தான், நல்ல மதம்தான், அதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த மதம்தான் என்று இவர் மனசார நீங்கள்லாம் கேட்டுக்கிருக்கும் போது அப்படி பேசி நியாயப்படுத்துவார் என்றால் அவர் முர்த்தத். அப்படி இல்லாமல் அவர் 5 வக்தும் தொழ போகிறார், ஜும்மாவுக்கு போகிறார், அந்த பொண்ணோட வாழ்றார் என்றால் அவர் பெரும்பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதிலிருந்து அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய வழியை உங்களால் எந்த வழிகளில் முடியுமோ முயற்சி செய்ய வேண்டும். வாரிசுரிமை பாதிக்காதது, அவருக்கு கிடைக்கும், கொடுக்க வேண்டும். ஒருவர் இப்போ சும்மா இஸ்லாத்தை விட்டு ஒரு வருஷமா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகிறார், பிளஸ் அந்த அடிப்படைகளில் ஏதாவது ஒன்றை செய்கிறார், செஞ்சு அவர் காஃபிர் ஆகிறார் என்றால் அவரை நம்ம காஃபிர் என்று சொல்ல முடியாது. உலமாக்கள் தான் அப்பவும் தீர்ப்பு கொடுப்போம். முனாஃபிக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம அவசரப்பட தேவையில்லை. என்ன பிரச்சனைன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவரை நீங்கள் காஃபிர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் உண்மையில் காஃபிராக இல்லாவிட்டால் அது உங்களுக்கே திரும்பும். அப்படின்னா மீனிங் என்ன? நீங்கள் காஃபிராகிடுவீங்க. நம்ம அவங்களுக்கு துஆ செய்வோம், அவங்களுக்கு தாவா செய்வோம், அவங்களுக்கு இஸ்லாமிய சமூக அமைப்பு இருக்குமாக இருந்தால் அவங்களுக்குரிய எச்சரிக்கைகளை கொடுப்போம். அப்படி இல்லாமல் அவங்களை இஸ்லாத்திலிருந்து வேகமாக தூக்கி வெளியே போடுறதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். ஓகே, சப்ஜெக்ட் லேட் ஆகுது. ஓகே, அடுத்தது அனந்தர சொத்திற்கான அடிப்படைகளும் நிபந்தனைகளும். இப்போ ஏற்கனவே பார்த்தோம், எப்போது ஒருவருக்கு அனந்தர உரிமை வரும், எப்போது அந்த உரிமை இழக்கப்படும்ன்றதை பார்த்தோம். இப்போ அனந்தர சொத்திற்கான அடிப்படைகளும் நிபந்தனைகள். அடிப்படைகள் 3. அனந்தர சொத்துக்குரிய அடிப்படை என்றால், ஒன்று வாரிசு இருக்க வேண்டும், இரண்டாவதாக சொத்துக்கு சொந்தக்காரர் இருக்க வேண்டும், அவர்தான் மௌரூஸ், மூன்றாவதாக சொத்து இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக சொத்திரிக்கு வாரிசு இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, எங்கே போகும்? அது பைத்துல் மாலுக்கு போகும். இப்போ நம்மகிட்ட பைத்துல் மால் சிஸ்டம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி HRITக்கு அது போய் சேரும். ஒரு ஆள் நிறைய பணம் வச்சுட்டு இருக்கிறார், ஆனால் வாரிசு யாரும் அவருக்கு இல்லைன்னு சொன்னால் அவருடைய சொத்து பைத்துல் மாலுக்கு தான் போகும். இன்னும் ஒருவர் இருக்கிறார், வாரிசும் இருக்கிறாங்க, சொத்துக்கு சொந்தக்காரர் மௌத்தாகிற ஒரு ஆளும் இருக்கிறார், ஆனால் சொத்தே கிடையாது. இப்போ இந்த சப்ஜெக்டே நமக்கு இல்லை. எனவே இந்த 3ம் இருந்தால்தான் இந்த சப்ஜெக்டை பற்றிய பேச்சு வரும். 3ல் ஒன்று இல்லாமல் போனாலும் நமக்கு அந்த சப்ஜெக்ட் அவசியப்பட மாட்டாது. அதனால தான் இதை அடிப்படைகள் என்று சொல்வது, பிளஸ். மூன்றாவது நிபந்தனைகள். இதுவும் மிக முக்கியமானது. ஒன்று, சொத்துக்குரியவரின் மரணம் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும். இப்போ வாப்பா, உதாரணத்துக்கு நம்ம வாப்பாவை எக்ஸாம்பிளாக எடுக்கிறோம். வாப்பா மௌத்தானத்துக்கு பிறகுதான் சொத்து பங்கீடு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல வாப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்து பங்கீடு கிடையாது என்று அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனங்களில் சொல்லும்போது, சூரத்து நிசாவினுடைய அந்த 176வது வசனம் நினைக்கிறேன் கடைசியாக சொன்னது, இனிம்ரு உன் ஹலக, ஒருவர் மௌத்தாகி என்று அல்லாஹ் சொல்றார். அப்போ சொத்து பங்கீடு எப்போ வர வேண்டும்? மௌத்துக்கு பிறகு. மௌத் கன்ஃபார்ம் ஆகணும், மௌத் கன்ஃபார்ம் ஆக்கப்பட வேண்டும். இப்போ சும்மா வீட்டில் மௌத்து தெரியுது நல்லா, அது பிரச்சனை இல்லை. இப்போ இது பிரச்சனை எப்போ வரும்? வெளிநாட்டுக்கு போன வாப்பா வரல, எந்த கான்டாக்டும் இல்லை. இப்போ நம்ம உறுதிப்படுத்தணும். இப்போ இதுக்கு எவ்வளோ காலம் வெயிட் பண்ணலாம்? அந்த இப்போ வெளிநாட்டில் நம்ம ஃபுல்லாக விசாரித்து பார்க்கலாம்.
சில நேரங்களில் அவர் வேறு ஏதோ ஒரு முறையில் ஜெயிலில் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம முடிவெடுக்க முடியாது. அல்லது ஒருவர் கடலுக்கு போகிறார், கடல் தொழிலாளி, கடலுக்கு போனவர் திருப்பி வரலை. வளமையாக 1 வீக்கில் வந்துடுவார். ஆனால் 1 வீக்கில் வரலை அவர். இப்போ என்ன செய்கிறது? மூத்தாயிட்டாருன்னு முடிவெடுக்கிறதா? இல்லை, அதுக்கு வெயிட் பண்ணுற டைம் ஒன்று. என்ற சில நேரம் காற்றடிச்சு வேறு ஒரு தீவில் போய் அவர் நிற்கலாம், அங்கே கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். எனவே இதுக்கெல்லாம் முடிவெடுப்பது நேரடியாக ஹதீஸ்களில் இதுக்கு ஆதாரம் இல்லை, எவ்வளோ காலம் வெயிட் பண்ணணும் என்று. அப்போ இதுக்கு முடிவெடுக்கணும் யாருன்னு கேட்டால், இப்போ இஸ்லாமிய நாடு இருந்தால் காலிகள் முடிவெடுப்பாங்க, ஜட்ஜஸ். இந்த பிரச்சனையை கொண்டு கொடுப்பாங்க, எங்களோட வாப்பா இப்படி போனவர் வரல, எத்தனை நாள்? அவர் சொல்லுவார், இன்னும் நீங்கள் 6 மந்த் வெயிட் பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் மெசேஜ் கொடுங்க. மெசேஜ் கொடுத்து கடைசியாக 6 மாதம் வெயிட் பண்ணது பிறகும் எந்த தகவலும் இல்லைன்னு ஜட்ஜ் சொல்லுவார், இப்போ அவர் மூத்தாயிட்டாருன்னு முடிவெடுப்போம் என்று சொன்னது பிறகு நிறைய விஷயம் அதில் இருக்குது. சொத்து பங்கீடு மட்டும் இல்லை, மனைவி இப்போ விடவா மாறுறா, விடவா மாற இதுதான் முடிஞ்சது பிறகு இன்னொரு கல்யாணம் முடிக்கலாம், அப்படி நடந்திருக்கு. கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு அவர் வந்திருக்கார். எங்களோட ஊரில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்படி தன்னை போனவர் இல்லை, சமூகம் சேர்ந்து முடிவெடுத்துச்சு, டைம் முடிஞ்சு அவருக்கு இதான் அவன் விதிக்க சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுத்தது பிறகு அவர் வந்துட்டார் திரும்ப. இப்போ இந்த டைமில் என்ன செய்கிறார், அது வேறு சப்ஜெக்ட். சரி, சொத்து பங்கிட்டது தான் முடிஞ்சு, அதுவும் அவர் பாவம். இதெல்லாம் எக்ஸப்ஷனலாக ஒரு சில சந்தர்ப்பங்கள் நடக்கும். எனவே அவர் உயிரோடு இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக வாரிசு உயிருடன் இருக்க வேண்டும். மௌத்தான பிள்ளைக்கு பங்கு போட்டு செய்ய முடியாது. இப்போ சிலர் இப்போ சொத்து பங்கீடு செய்யும் போது என்ன செய்கிறாங்கன்னா, மகன் கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிறார், மௌத்தாயிட்டார் மகன் வாப்பாக்கு முதல், எனவே வாப்பாட சொத்துலேருந்து மௌத்தான மகனுக்கும் பங்கு கொடுக்குறாங்க, என்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படி பங்கு மகத்தான மகனுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் மகனுக்கு சொத்திருக்கு, மகனுடைய மகனுக்கு சொத்திருக்கு, அதுக்குரிய கண்டிஷன்களோட. எனவே வாரிசு உயிரோடு இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவது, சொத்துரிமையை தடுக்கும் காரணிகள் எதுவும் இல்லாதிருக்க வேண்டும். சொத்துரிமையை தடுக்கிற காரணிகள் 3 பார்த்தோம். என்ன? மதம் மாறுறது, கொலை செய்கிறது, அடுத்தது அடிமைத்தனம். இந்த காரணிகள் எதுவும் இல்லாமலும் இருக்க வேண்டும். இந்த 3 கண்டிஷன்ஸும் இருந்தால் சொத்து அவருக்கு போய் சேரும். மதுஹபுக்கு மதுஹப் அது மாறுபடுது. அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ காலம் ஒருவரை காத்திருக்கலாம். இப்போ நம்ம எடுத்த எக்ஸாம்பிள், கடலுக்கு போனவர் வரல, எவ்வளவு பீரியட் அவரை நம்ம வெயிட் பண்ணுறது அவருக்காக. இதில் மதுஹபுக்கு மதுஹப் வேறுபடுது. அதுக்காக நான் சொன்னேன், இதில் அந்த பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீலங்கனே தெரியல அப்படின்னு, எனக்கும் அதில் ஒரு தெளிவான கருத்து இல்லை. அதே முறை தான் வரும். இன்ஷால்லா அடுத்த லிஸ்ட்டில் அடுத்த சப்ஜெக்ட் அதான் வரும், வாரிசுகள் யாருன்றது. அப்போ நீங்கள் அந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் யாருன்றது. கவர்மெண்டால் கொடுக்குறது. இப்போ பென்ஷன் கிடைக்கும். பென்ஷனை பொறுத்தவரையில் இப்போ உதாரணம் டியூட்டியில் இருக்கிற போது மௌத்தானாருண்டா அவருக்கு ஒரு ஃபண்ட் கிடைக்கும். அந்த ஃபண்டை பொறுத்தளவில் அது வாரிசுகள் எல்லோருக்கும் உரிய ஃபண்ட். பென்ஷனை பொறுத்தவரையில் பென்ஷன் விடோக்குரியது, எல்லோருக்கும் முடியாது. கவர்மெண்ட் விடோவுக்கண்டு கொடுக்கறது. எனவே அது குறிப்பாக மனைவிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதால் அதுக்கு சொந்தக்காரி மனைவி தான். அது வாரிசுகளுக்குரிய சொத்தாக பார்க்கப்படுவதில்லை. அப்படின்னா ஃபண்டை பொறுத்தவரை எல்லாருக்கும் சேர்த்து தான் பிரிக்கணும். வைஃபுக்கு டெலகேட் பண்ணுறது வைஃபுக்கு தான், அது பொது சொத்தாக எடுக்க இல்லாது.
ரைட் அந்த இதில் கேட்குறீங்கன்னா, இப்போ உதாரணமாக பேங்க்கில் கூட நீங்கள் டிபாசிட் பண்ணுற பணத்துக்கு அடுத்த ஒரு பெனிஃபிஷியரி இருக்கணும். என்ன அது யாருன்னா மனைவிற பேரை போட்டுருக்கி. இப்போ ஃபண்டு யார் பேருக்கு வரப்போகுது பேங்கில் உள்ளது மனைவிற பேர். இதனுடைய அர்த்தம் வந்து அது மனைவிக்கு தான் சொந்தம் என்பதல்ல. அதே போல் தான் இபிஎஃப்பில் கிடைக்கக்கூடிய இபிஎஃப் ஹலால் ஹராம் அது வேறு சப்ஜெக்ட். இபிஎஃப்பில் வரக்கூடிய அந்த ஃபண்டை பொறுத்தவரையில் அந்த ஃபண்டு வந்து முழு பேருக்கு முடியாது தான். மனைவியுடைய பேருக்கு வந்தாலும் முழு வாரிசுக்கு முறைய சொத்தாகத்தான் அது கருதப்படும். அப்படி தான் நீங்கள் சொல்கிறதுகளும் வரும்னு நினைக்கிறேன். எதை சொத்து பங்கீடு மரணிச்சதுக்கு பிறகுதான். யார் விரும்பினாலும் சரி, ஊரே விரும்பினாலும் சரி, சொத்து பங்கீடு குறிப்பிட்ட சொத்துக்காரர் மூத்தானது அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கு. ஏனென்றால் அவருக்கு முதல் மத்தாள் மூத்தாவுக்குள்ளே வேறு சொத்து இன்னும் கூடும், அதிகரிக்கும். அப்போ சொத்து பங்கீடு என்பது இன்ஷா அல்லாஹ் ஒருவர் மௌத்தான பிறகு இதில் மிக தெளிவாக இருந்து கொள்ளுங்க, எல்லாருக்கும் வலியுறுத்தி சொல்லுங்கள். என்ற சில மௌலவிமார் கூட மிம்பர்களில் வச்சு உயிரோடு இருக்கக்குள்ளேயும் சொத்து பங்கீடு செய்யலாம்னு பேசுகிறாங்க அறியாமையால். அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டான், வா இனி முருன் ஹலக்க, ஒருவர் மௌத்தான பிறகுண்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். இப்போ இந்த எல்லா இமாம்களும் ஏகோபித்த ஒரு விஷயம்தான் சொத்துக்குரியவரின் மரணம் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் என்பது எல்லாரும் ஏகோபித்த முடிவு. எனவே மௌத்தானத்துக்கு பிறகுதான் சொத்து பங்கீடு நடைபெறும். வல்லாஹு தஆலா அலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் மக்ரிப் தொழுகைக்கு முன்னால் வராசத்தோடு அல்லது இல்முல் ஃபராயித், இல்முல் மீராத்தோடு தொடர்பான சில முக்கியமான தகவல்களை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது வாரிசுகளின் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக நம்ம இதுவரைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சிந்தனை என்னென்றால், வாரிசு என்பவர்கள் பிள்ளைகள், பெற்றோரையும் சிலர் சேர்க்க மாட்டாங்க. பெரும்பாலும் பிள்ளைகளை மட்டும்தான் வாரிசுகளாக பார்ப்பாங்க. ஆனால் வாரிசுகளை நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்கள் தரப்பில் 10 + 17 பேர் இருக்கிறாங்க. ஆண்கள் பகுதியில் 17 பேர் இருக்கிறாங்க. அதே போல் பெண்கள் பக்கம் பார்த்திங்க என்றால் 12 பேர் பெண்கள் பகுதியில் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 29 பேர் வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் நம்முடைய சமூகத்துக்கு இது தெரியாது. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமான்னு கேட்போம். இப்போ ஆண்கள் எடுத்து பார்த்திங்கன்றால் முதல் நிலையில் இருப்பவர் மகன், அடுத்தது மகனுடைய மகனும் வாரிசு தான். மகனும் வாரிஸ், மகனுடைய மகனும் வாரிஸ். அதே போல் தந்தை மூன்றாவது, தந்தையினுடைய தந்தை, அவர் மேல் அப்படி போயிட்டே இருக்கும். தந்தையினுடைய தந்தை, தந்தையினுடைய தந்தை இருந்தால் அவரும் வாரிசு தான். பிறகு சகோதரர்கள் 3 வகையாக இருக்கிறாங்க. ஒன்று உடன் பிறந்த சகோதரன், அவர் வாரிஸ். அடுத்தது தந்தையுடைய உறவின் மூலம் வரக்கூடிய சகோதரன். அது எப்படி? தந்தை 2 கல்யாணம் முடிச்சுட்டு இருந்தார் என்றால் அதன் மூலம் வரக்கூடியவரும் வாரிசாத்தான் கருதப்படுவார். அடுத்தது தாய் வழி மூலம் வரக்கூடிய சகோதரன். இப்போ தாய் வேறொருவரை திருமணம் முடிச்சு அதன் மூலம் குழந்தை கிடைத்து வந்தால் அவர் தாய் வழி சகோதரன், அவரும் வாரிசு. அடுத்தது தந்தையின் சகோதரர்கள், சாச்சா பெரியப்பா, அவங்களும் வாரிசுகள். அந்த சாச்சா பெரியப்பாவை பொறுத்தவரையில் வாப்பாட உடன் பிறந்த சாச்சா பெரியப்பாவும் வாரிசுகள், அல்லது தந்தையினுடைய அந்த நம்ம ஏற்கனவே சகோதரர்களை தந்தை வழி சகோதரன் என்று, அந்த தந்தை வழி சகோதரனாக தந்தைக்கு வந்து நமக்கு சாச்சாவாகக்கூடியவர், அவரும் வாரிசு தான். அடுத்தது சாச்சாவின் அல்லது தந்தையின் சகோதரனின் மகன். இப்போ சாச்சா பெரியப்பாட பிள்ளைகளும் வாரிசுகள், அவங்களும் அதே மாதிரி தான்.
நேரடியாக வர்ற பிள்ளைகள் அல்லது அவருடைய தந்தை வழி மூலம் வரக்கூடிய பிள்ளைகள். கணவன், அடுத்தது அடிமையை விடுதலை செய்தவர். இவ்வளவு பேரும் ஆண்களில் வாரிசுகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் குர்ஆன் ஹதீஸ் மூலம். ரைட். பெண்களை பொறுத்தவரையில் பின்த் மகள், பின்துல் இப்ன் மகனின் மகள். ஆனால் மகளில் மகள் இல்லை, மகளுடைய மகள் வாரிசு அல்ல, மகனுடைய மகள் வாரிசு. இப்போ மகனுடைய மகனும் வாரிஸ், மகனுடைய மகளும் வாரிசு. அதே போல் தாய், பாட்டிகள். பாட்டிகள் என்று சொல்லும்போது தாயின் தாயும் வாரிசு தான், தந்தையின் தாயும் வாரிசாகத்தான் கருதப்படுவார். அடுத்து சகோதரி. சகோதரியை பொறுத்தவரை 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். ஒன்று உடன் பிறந்த சகோதரி, ஓன் சிஸ்டர். இரண்டாவது தந்தை வழி சகோதரி. மூன்றாவது தாய் வழியாக வரக்கூடிய சகோதரி. அந்த தந்தை வழி தாய் வழி கிளியர் தானே, வேற அவரால் முடிச்சு வர்றது. அடுத்தது மனைவி. 7வது அடிமையை விடுதலை செய்த பெண். இவ்வளவு பேரும் வாரிசுகளுடைய லிஸ்டில் உள்ளவர்கள். ஓ, தொடர்ச்சியாக 3 இல்லை இருந்தால் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு கேட்டகரி. ஓ, ஜெத்துன்ற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. தாயின் அந்த பாட்டியை கேட்குறீங்க, தாயின் தாய் அவர்களோட நின்றும். ஆமாம், அங்கெல்லாம் இல்லை, ஆணுக்கு மட்டும்தான். அது ஆணுக்கு மட்டும்தான் அப்படி நின்று போகும், பெண்ணுக்கு அதோட முடிஞ்சிடும். ஓ, மதர் சைட்லேயே மாறாங்களே. தாயின் தாய் இங்கே லிஸ்ட், அடுத்த லிஸ்ட்டில் வரும். தாயின் தாய் 4th. ஓ, உயிரோடு இருக்கணும். எல்லாம் கண்டிஷன், அது ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அந்த கண்டிஷன். அதனால தான் இவங்க எல்லாருமே உயிரோடு இருக்க வேண்டும். இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ உங்களுக்கு பெரிய யோசனை வரும், இவ்வளோ பேருக்கும் சொத்து போகுமாண்டு. இவ்வளோ பேருக்கும் போகாது. இவ்வளோ பேரும் எலிஜிபிளானவங்க, அதுதான் முடியும். இவ்வளோ பேரும் சொத்துக்கு எலிஜிபிளானவர்கள். ஒருவர் இருக்கும்போது ஒருவருக்கு லாபம். உதாரணமாக இப்போ மகன் இருக்கிறார், மகனுடைய மகனும் இருக்கிறார். இப்போ மகன் இருக்கும்போது மகனுடைய மகனே கிடைக்காது. இப்போதான் அந்த 2வது போர்ஷன் நம்ம பார்க்க போகிறது. அதுதான் கொஞ்சம் மிக கவனமாக. அதனால தான் இந்த சப்ஜெக்டை நிறைய பேர் எடுக்கிறதில்ல. பொதுவாக உங்களுக்கு தெரியும், மெட்ஸ் ஒரு பொதுவாகவே விரும்பாத சப்ஜெக்ட். அதுலேயும் மദ്രസാக்களில் மெட்ஸ் படிப்பிக்க மாட்டாங்க. ஃபராயில் மட்டும்தான் அங்கே உள்ள மெட்ஸ் சப்ஜெக்ட். எனவே இதை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் வச்சு நீங்கள் போட்டு 4 கேள்வியாக சுற்றி கேட்டிங்கன்னால் பிறகு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் பெரும்பாலும் அந்த சப்ஜெக்டை யாரும் கிளாஸுகளை கொண்டு வரதில்லை. இப்போ இந்த லிஸ்ட், இவ்வளோ பேரும் வராசத்தை இவங்க யாருக்கும் நம்ம வசிய செய்ய முடியாது. இதுதான் முதல் பாயிண்ட். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற யாருக்கும் நாம் வசிய செய்ய முடியாது. 2வது விஷயம், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லோரும் இர்ஸுக்கு, அதாவது அனந்தர சொத்திற்கு எலிஜிபிள் ஆனவர்கள். 3வது, சிலர் வரும்போது சிலர் தட்டுப்படுவார்கள். தாய் இருந்தால் பாட்டிக்கு இல்லை. ஓ, இப்போ மகன் மூத்தாயிட்டார், மகனுடைய மகன் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு கிடைக்கும். அவங்களுக்கெல்லாம் இல்லை இல்லை. மகனுடைய மகளும் மகனுடைய மகனும் இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோமே வசனம், லித்தக்கரி மித்லு ஹவ்தில் உன்சையைன், அந்த ஸ்டைலில் எடுப்பாங்க. ஒரு ரைட். இப்போ இந்த லிஸ்ட்டை ஒருவர் தெளிவாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தேவைன்னா அடுத்த கிளாஸுகளில் பிரிண்ட் எடுத்து தருவாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லது இடையில்.
இந்த லிஸ்ட்டு நமக்கு நினைவில் இருந்துட்டென்றால் இவங்களுக்கு வசிய செய்யக்கூடாதுன்றது கிளியராகும். ஒரு பிரச்சனை வரும்போது இவங்களுக்கு சொத்து இருக்கா இல்லையா, நான் இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த நிகழ்ச்சியில் சில நேரம் அல்லாஹ் நமக்கு ஹயாத்துகள் எப்படி வைப்பாருன்னு தெரியாது. அதனால் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சாஃப்ட்வேர், அதை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்போ அதில் நீங்கள் ஈஸியாக பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த பேசிக் நாலேஜ் எல்லாம் அதில் இல்லை. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த விஷயங்கள் அந்த சாஃப்ட்வேரில் இல்லை. அந்த எப்படி டிவைட் பண்ணணும்ன்ற விஷயம் மட்டும் அதில் இருக்கு. அப்போ ரைட், வசியத் பண்ணிடலாது மாறும். ஒன்று இவங்களுக்கு வசியத் பண்ண முடியாது. இரண்டாவது, இவர்கள் அனைவரும் இர்த்துக்கு தகுதி உடையவர்கள், எலிஜிபிள். மூன்றாவது என்னென்றால் சில நேரங்களில் சிலர் வருவதனால் சிலருக்கு கிடைக்காது. ப்ரைவேட் வைஸ் இது ஓகே தான் எல்லாருக்கும். சரி, சொத்து பங்கீட்டு முறையை பொறுத்தவரையில் நிர்ணயிக்கப்பட்ட பங்கின் அடிப்படையில் பங்கீடு செய்தல், ஃபிக்ஸ்ட் ஒரு ஷேரிங் இருக்கு சிலருக்கு. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்றால் ஃபஸ்ட்டுக்கு அந்த வசனத்தை சூரத்து நிசாவினுடைய 11-12 ஓதினால் யூசிக்கும் உல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லித்தக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்சையைன் என்ற ஒரு தியரி அல்லாஹ் தஆலா ஒரு காமன் தியரியை சொல்லிட்டு வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அஸ்ஸுதுசு மிம்மா தரக இன் கான லஹு வலத். பிள்ளைகள் இருந்தால் மௌத்தான ஆளுக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பெற்றோரும் இருக்கிறார்கள். ஒரு ஆள் முஹம்மது என்று ஒருவர் மௌத்தாகிறார், அவருடைய பெற்றோரும் உயிரோடு இருக்கிறார்கள், அவருக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் உம்மாக்கும் பாப்பாக்கும் 1/6 கொடுக்கப்பட வேண்டும். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னார். அதே போன்று வலியபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அஸ்ஸுதுசு மிம்மா தரக இன் கான லஹு வலத் வ இல்லம் யகுன் லஹு வலதுன் வ வரிஸஹு அபவாஹு ஃபலி உம்மிஹி ஸுலுஸ். ஒரு ஆள் மௌத்தாகிறார், முஹம்மது மௌத்தாகிறார், மௌத்தாகிற முகமதுடைய உம்மா பாப்பா உயிரோடு இருக்கிறாங்க, முகமதுக்கு பிள்ளைகளும் இருக்கிறது என்று சொன்னால், பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால், பிள்ளைகள் இருந்தால் எத்தனை? 1/6 உம்மா பாப்பாவுக்கு. பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் உம்மாவுக்கு 3/1, வாப்பாவுக்கு 6/1. உம்மாவுக்கு 3/1, வாப்பாவுக்கு 6/1. இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆள் பங்கையும் நிர்ணயித்து சொல்லார். இதுக்கு சொல்றது ஃபர்லுன்னு சொல்றது அரபில். நம்ம கடமைக்கு ஃபர்லுக்கு யூஸ் பண்ணுறோமே அந்த வார்த்தை தான் இதுக்கு சொல்லுது, ஃபர்த். இது நிர்ணயிக்கப்பட்ட பங்கு. நிர்ணயிக்கப்பட்ட பங்கு உதாரணமாக கணவனுக்கு 2 பங்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு குர்ஆனில். ஒன்று பாதி, சொத்தில் பாதி, இன்னமொரு பங்கு 4/1. நல்ல நினைப்பு வச்சுக்கணும், இது ஈஸி, எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. எப்போவுமே இந்த பங்கு மாறுறதில்லை. கணவனுக்கு பாதி கிடைக்கும் சில நேரம், சில நேரம் 4/1 கிடைக்கும். எப்போது பாதி கிடைக்கும் என்றால், கணவனுக்கு சொத்துண்டா மனைவி மௌத்தாகணும், மனைவி மௌத்தாகிறாங்க, பிள்ளைகள் இல்லை. மனைவி மௌத்தாகிறாங்க, பிள்ளைகள் இல்லை. இப்போ கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? பாதி கிடைக்கும். மனைவி மௌத்தாகிறாங்க, பிள்ளைகள் இருக்கு, கணவனுக்கு 4/1 கிடைக்கும். இது நிர்ணயிக்கப்பட்ட அமௌண்ட், இது ஃபர்த். அதே மாதிரி மனைவிக்கு 2 பங்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். ஒன்று 4/1, இன்னமொன்று 8/1. கணவன் மௌத்தாகிறார், பிள்ளைகள் இல்லை என்றால் மனைவிக்கு 4/1 கிடைக்கும். சரிதானே? மௌத்தானது கணவன், மனைவி உயிரோடு இருக்கிறாங்க, பிள்ளைகள் இல்லை. வந்தாக்களை பற்றி நமக்கு பேச்சே இல்லை, அவங்களுக்குரியது அது போகும். இப்போ பிள்ளைகள் இருக்கா இல்லையாண்டு பார்க்க வேண்டியது. பிள்ளைகள் இல்லை என்றால் மனைவிக்கு ஆட்டோமேட்டிக்காக 4/1 விழுந்துடும், அவங்களுக்கு 4/1 கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் இருந்தால் கணவன் மௌத்தாகிறார், பிள்ளைகள் எத்தனை பிள்ளை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு 8/1 ஒதுக்க வேண்டியது. இது ஃபராயில் தான் ஆக லேசான விஷயம், இது மட்டும்தான். 2 பேருக்கும் அந்த பங்கை கொடுத்து ஈக்குவலாக பிரிக்க வேண்டும். 1/4, 1/8. அப்போ பிள்ளைகள் 2 மனைவி இருக்கு, அல்லது 4 மனைவி இருக்கிறாங்க. கணவன் மௌத்தாகிறார், கணவன் மௌத்தானார், பிள்ளை இல்லை என்றால் 4 பேருக்கும் சேர்த்து எவ்வளோ கொடுக்கணும்?
சொத்தில் 4ல் ஒரு பங்கு. 4 மனைவிக்கும் முழு சொத்திலிருந்து 4ல் ஒரு பங்கை ஒதுக்க வேண்டியது. பிறகு அவங்களுக்குள்ள அந்த பங்கை பிரித்து கொடுக்கலாம் ஈக்குவலாக. மொத்த மனைவிக்கு 4ல் ஒன்று தான். 4 பேர் ஒவ்வொரு ஆளுக்கும் 4ல் ஒன்று இல்லை. அப்போ ஒரு மனைவி 14ல் ஒன்று வரும். பிள்ளைகள் இருந்தால் 8ல் ஒன்று. அந்த இது மாறுமே தவிர வேறு எந்த காரணத்தால மனைவிமார் கூடுவதனால குறைவதனால மாறாது. பிள்ளை இருந்தால் 8ல் ஒன்றாயிரும். ஆட்டோமேட்டிக்காக 8ல் ஒன்றாயிரும். 4 பேருக்கும் 8ல் ஒன்றாகும். கேள்வி வர கேள்வி விளையும் தானே. பிரதர் அஸ்மி கேட்குற கேள்வி என்னென்றால் 3 வைஃப் இருக்கிறாங்க, 2 வைஃபுக்கு பிள்ளைகள் இல்லை, ஒரு வைஃபுக்கு பிள்ளை இருக்கு. இப்போ இவங்களுக்குரிய ஷேர் என்னென்னு கேட்டால் 8ல் ஒன்று. ஒரு வைஃபுக்கு பிள்ளை இருந்தால் போதும், வாப்பட பிள்ளை. அதே நேரத்தில் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு அதில் பிள்ளை இருக்குன்னா அது பிரச்சனை இல்லை. கிளியர் தானே அது? இல்லை இல்லை, அப்படி வராது. தனித்தனியாக பார்க்குறல்ல, மனைவிமாரை உண்டாத்தான் பார்க்குறது. மனைவிமாரை ஒருவர் திருமணம் இந்த குழந்தை உள்ளவர், மற்றவர் குழந்தை இல்லாதவர் அப்படின்னு பார்க்குறதில்ல. இப்போ 2 வைஃப் இருக்கிறாங்க, 2 வைஃப்லேயும் ஒருவருக்கு குழந்தை இருந்தால், குழந்தை யார் என்றால் கணவனுடைய குழந்தை, மனைவிட குழந்தை இல்லை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கணவனுக்கு குழந்தை இருந்தால் ரைட். அப்படி வராது, அப்படி வராது. எல்லாருக்கும் அந்த ஒரு ஷேர் எடுத்து பங்கு வச்சு கொடுக்க வேண்டியது. கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு சொல்கிறது ஃபர்துண்டு, இது ஃபிக்ஸ்ட் பண்ணப்பட்டு. இன்னும் ஒன்று இருக்கு என்னென்றால் தஅஸீப்னு சொல்கிறது. இவங்க வாரிசுகள் தான், ஆனால் இவங்க எப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இல்லை. பெஞ்ச சொன்ன மாதிரி 8ல் ஒன்று 4ல் ஒன்று எல்லாம் கிடையாது. உதாரணம் மகனுக்கு எத்தனை உண்டு? ஒன்றும் இல்லை. அவன்கிட்ட சான்ஸ் என்னண்டா ஒவ்வொரு ஆளுக்கு முறைய ஷேரிங்கை கொடுத்து மிஞ்சிற அவ்வளோ மகனுக்கு. இப்போ உதாரணமாக முகம்மது மௌத்தாகிறார். முகம்மதுக்கு உம்மா அப்பா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறார், ஒரு மகனும் இருக்கிறார். நல்ல அந்த இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். மௌத்தானது முகம்மதுக்கு உம்மா அப்பாவும் இருக்கிறாங்க, மனைவியும் இருக்கிறார், ஒரு மகனும் இருக்கிறார். இப்போ உம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 6ல் 1. 6ல் 1. உம்மாவுக்கு 6ல் 1, பாப்பாவுக்கும் 6ல் 1. ஏன்? மகன் இருப்பதனால். அடுத்தது மனைவிக்கு எத்தனை கொடுக்க போகிறீங்க? 4ல் 1 கொடுக்க போகிறீங்க. 8ல் 1 கொடுக்க போகிறீங்க. மகன் இருப்பதனால 8ல் 1 கொடுக்க போகிறீங்க. மகனுக்கு எவ்வளோ பேலன்ஸ்? அவ்வளோ மகனுக்கு. மகள் ஒன்று இருந்தால் 2 பேருக்கும் பேலன்ஸ். அவங்களுக்கு பேலன்ஸை கொடுத்து என்ன செய்கிறது? புரிஞ்சுட்டு தானே இது? இப்போ ஈஸியான முறை. அப்போ இதவங்களுக்கு சொல்கிறது மகன்ட ஷேரிங்க சொல்கிறது தஅஸீபுண்டு, ஃபர்து அல்ல. ஃபர்துன்றது ஃபிக்ஸ் பண்ண 4ல் 1, 8ல் 1, 3ல் 1, 3ல் 2, 6ல் 1, 3ல் 1 ஃபிக்ஸ் பண்ணினது ஃபர்த். அப்படி ஃபிக்ஸ் பண்ணின இது குர்ஆனில் 6 வருது. குர்ஆனை நீங்கள் அந்த வசனத்தை ஓதி பார்த்தால் யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் எடுத்து பார்த்தால் முதலாவது 2ல் 1, பிறகு 4ல் 1, 8ல் 1, 3ல் 2, 3ல் 1, 6ல் 1. இவ்வளவும் குர்ஆனில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஃபர்துகள். ஃபிக்ஸ் பண்ணப்பட மகனுக்கு என்னென்னு சொல்லப்படலை. எனவே மகன் எந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருவார்? தஅஸீப் என்ற லிஸ்ட்டுக்குள்ளே வருவார். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து மிஞ்சிற அவ்வளவும் மகனுக்கு வரும். பெரும்பாலும் மகனுக்கு கூடத்தான் வரும். மிஞ்சிற இல்லாமல் வரும்போது பெரும்பாலும் அவங்க ஃபிக்ஸட், வாரிசுகள் ஃபிக்ஸட்.
அவங்களுக்குரிய ஷேரிங், அவங்களுக்குரிய பங்கு அது ஃபிக்ஸ் பண்ணப்படலை. எல்லோருக்கும் உரியது ஃபிக்ஸ் பண்ணலை. அம்முக்கு ஃபிக்ஸ் பண்ணலை. அம்மண்டால் யார்? அங்கிள், சாச்சா அல்லது பெரியப்பா, அவருக்குரியது ஃபிக்ஸ் பண்ணலை. மகண்ட மகனுக்கு ஃபிக்ஸ் பண்ணலை, மகனுக்கு ஃபிக்ஸ் பண்ணலை. சில நேரம் ஃபிக்ஸ் பண்ணி நாக்களும் வருவாங்க. உதாரணம் வாப்பா சில நேரம் அவரை ஷேரிங் எடுப்பார், 6ல் 1 எடுப்பார், பேலன்ஸும் எடுப்பார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் அதை ஃபுல்லாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விஷயம். நான் அந்த ஒவ்வொன்று உதாரணமாக கணவனுக்கு இப்போ நம்ம சொன்னோமே, கணவனுக்கு 2 ஷேரிங் வரும். ஒன்று ஹாஃப், இன்னும் ஒன்று 4ல் 1. இந்த இதுக்கு கண்டிஷன், ஹாஃப் கிடைக்கிறது கண்டிஷன் என்ன? மனைவிக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். ரைட். 4ல் 1 கிடைக்கிறதுக்கு கண்டிஷன் என்ன? மனைவிக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் எப்பப்போ என்னென்ன கிடைக்கும்ன்றது அது ஒரு தனி சார்ட் ஒன்று இருக்குது. அந்த சார்ட் பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போதைக்கு சும்மா ஒரு ஐடியாவுக்கு உங்களோட மைண்டை குழப்பி விட்டுருக்கு. இப்போ ரைட். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்ன சும்மா எடுத்தெடுப்பில் சும்மா கொடுக்கறது அல்ல இது வராசத்துன்றது. அல்லாவே நேரடியாக பொறுப்படுத்தி பங்கு வைத்து தந்தது தான் இது. ரைட். அப்போ இது தாசீப் என்பது இப்போ இந்த 2 அடிப்படையில் தான் சொத்து பங்கீடு செய்யப்படும். ஒன்று ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட், இன்னும் ஒன்று தாசீப். இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு புரியும். இறுதியாக இன்றைய வகுப்பில் நம்ம டிஸ்கஸ் நினைவுபடுத்துறதுக்காக இந்த தலைப்பு போட்டிருக்கிறோம். வாரிசுரிமை விடயத்தில் இஸ்லாம் பெண்களுக்கு அநீதி இழைக்கிறதா? இது இன்றைக்கு நான் முஸ்லீம்ஸ் கூடுதலாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ இது நமக்கு தெரியும், இஸ்லாம் பெண்களுக்கு இதில் அநீதி இழைக்கல. முதல் விஷயம், இந்த உலகத்தில் பெண்களாக மதிக்கப்படாமல் இருந்தபோது பெண்களை மதித்தது இஸ்லாம். இப்போ தான் ஃபெமினிசம் பேசுகிறாங்க, பெண்களை அப்படி கொடுமைப்படும். ஒரு காலத்தில் பெண்களை இந்த உலகம் மதிக்கவே இல்லை. எந்த சமூகத்தில் நீங்கள் போய் பாருங்கள், ஃப்ரான்ஸில் போய் பார்த்தா ஃப்ரான்ஸ் பாராளுமன்றத்தில் டிபேட் நடந்திருக்கு, பெண்ணுக்கு ஆத்மா இருக்கா இல்லையாண்டு. கிறிஸ்டியன்ஸ் டிபேட் பண்ணியிருக்கிறாங்க, பெண் கொண்டு வந்திருக்கிற பெண் சுமந்து வந்த பாவச்சுமையை அழிப்பதாக இருந்தால் அவள் காலம் முழுக்க தவம் இருக்க வேண்டுமா இல்லையா? இப்படியெல்லாம் பெண்களை போட்டு இழிவுபடுத்தின உலகம்தான் இது. இந்த குர்ஆன் இறங்கப்பட்டது அரேபியாவில். அந்த சொசைட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த சமுதாயத்தில் பெண்கள் மிக மோசமாக கேவலப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். பெண்களை ஒரு மனிதனாக அவர்கள் பார்க்கவில்லை. அப்படியான நேரத்தில் பெண்ணை உயர்த்தியது இஸ்லாம். அப்போ இந்த இஸ்லாம் பெண்களுக்கு அநீதி இழைக்கிறதுன்றது இந்த இடத்துல அடிபட்டு போகுது. 2வது விஷயம் என்னென்னு கேட்டால், பெண்ணுக்கு 1, ஆணுக்கு 2, இதுதான் அவங்களோட பிரச்சனை. 3 லட்சம் ரூபா விட்டுட்டு போகும்போது ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு ஆள் விடுறாருன்னால் ஆம்பளை பிள்ளைக்கு 2 லட்சத்தை கொடு, பொம்பளை பிள்ளைக்கு 1 லட்சத்தை கொடுன்னு இஸ்லாம் சொல்லும்போது அநீதி இழைக்கிறது என்று சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், ஏன் ஆணுக்கு 2ம் பெண்ணுக்கு 1 என்று கேட்டால், செலவு செய்கிற எந்த ஒரு பொறுப்பையும் இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுக்கவில்லை. வீட்டுக்கு செலவு செய்கிற எந்த ஒரு பொறுப்பும் பெண் மீது சுமத்தப்படவில்லை. இப்போ உங்களோட ஒய்ஃப் ஒரு ஜாப் செய்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், நிறைய உங்களை விட கூட ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அதுக்காக வீட்டு செலவை ஒய்ஃப் பொறுப்பெடுக்கணும்னு இஸ்லாத்தில் கிடையாது. உங்களோட பிள்ளைகளுக்குரிய செலவு பார்க்கணும்னு ஒய்ஃபுக்கு ஒய்ஃப் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் அப்படியே அவங்க வச்சுக்கொள்ளலாம் அவங்களோட பர்ஸில், அவங்களோட அக்கௌண்ட்டில். அப்போ இவங்கள்ட்ட போகிற பணம் என்ன செய்ய போகுது? சும்மா இருக்க போகுது அப்படி. ஆனால் ஆணுகிட்ட போகிற பணம் செலவழிக்கப்பட போகுது. அப்போ ஆண் நிறைய செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு கொடுக்கப்பட்டதால் ஆணுக்கு கூட இஸ்லாம் கொடுக்க சொல்லுது. 3வது விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த கேள்வி எழுப்புறவங்க யார்? நான் முஸ்லிம்ஸ். பிரச்சனை யார்? நம்மளோட பிரச்சனை நாங்கள் தான் எழுப்பணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? எங்களுக்கு நாங்கள் தான் சண்டை பிடிக்கணும். ஏன் நீங்கள் பொம்பளைகளுக்கு 1 கொடுக்குறீங்க, ஆம்பளைக்கு 2 கொடுக்குறீங்கன்னு நாங்கள் தான் சண்டை பிடிக்க வேண்டியவர்கள். நாங்கள் மன திருப்தியோடு ஏற்றுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? உங்களுக்கு என்ன கவலை இதில்? இப்போ இது நீங்கள் ஒரு நியாயபூர்வமான வாதத்தை முன்வைக்கவில்லை. முஸ்லீம்களாகிய எங்களை பொறுத்தவரையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹுடைய சட்டம் நீதியானது, அதில் கண்டிப்பாக ஹைர் இருக்கும். இது எங்களுடைய நம்பிக்கை. எப்படி இருந்தாலும் நாங்கள் கட்டுப்பட்டே ஆகுவோம்.
முஸ்லீம் என்று சொன்னால் ஏன் எதுக்கு என்று கேட்காமல் அல்லாஹுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுவதும் தான் முஸ்லீம். அப்போ ஒரு நான் முஸ்லீமுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால், நாங்கள் இதுவரைக்கும் இதை ஃபீல் பண்ணுவோம் இல்லை, இது அநீதி என்று நாங்கள் நினைக்கல. நீங்கள் ஏன் எங்களுக்காக வேண்டி நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க? முதல கண்ணீர் எங்களுக்காக வேண்டி நீங்கள் முதல கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை அவங்களுக்கு சொல்லலாம். இது சுருக்கமாக இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதிலாகும். அடுத்தது ஒரு சாஃப்ட்வேர் நெட்டில் இருக்கும் மவாரிஸ் என்று சொல்லி இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். மவாரிஸ் நீங்கள் அடிச்சிங்க mavaris.com அல்லது .com தான், mavaris.com போனால் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேரில் வந்து சொத்து பங்கீட்டுக்கு ஓரளவு மேக்சிமம் முயற்சி நடந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாம் படிக்க தேவையில்லை. இந்த சாஃப்ட்வேர் இங்கிலீஷ்லேயும் அரபிக்லேயும் இருக்கு. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் போனால் இப்போ இதில் கேட்குறாங்க யார் மௌத்தானது. இப்போ நம்ம உதாரணமாக மௌத்தானது முஹம்மட், மேல் மேலாக ஃபீமேலான இருக்கிறான் மேல். இப்போ இஸ் ஃபாதர் அலைவ், மௌத்தான வர்ற வாப்பா உயிரோடே இல்லையா? இப்போ யாராவது ஒரு ஆள் சும்மா ஒரு கற்பனை கணக்கொண்டு சொல்லுங்கள் பாப்போம். இருக்கிறார். எஸ். இஸ் மதர் அலைவ்? எஸ். வாஸ் த டிசீஸ்ட் மேரிட்? எஸ். நம்பர் ஆஃப் வைஃப்ஸ்? மாஷா அல்லாஹ். Kids, with kids or without kids? Number of sons, kids in that? 2 sons. அது no needed. அது daughter? இதுதான் உங்களோட ஷேர். இருக்கிற சொத்திலிருந்து ஃபாதருக்கு 16.67 போகும். வைஃப்ஸுக்கு 12.05, இந்த 50 அதை அடுத்து 2 பேருக்கும் கொடுக்க வேண்டியதான். மற்றவங்க இவங்க வந்ததால மற்றவங்களுக்கு பேச்சு வராது. அதான் உள்ள விஷயம். அதில் ஒரே டைமில் 24 பேரத்தின பார்த்தோம்னா 29 பேருங்க ஒரே டைமில் கிடைக்காது. ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆளுக்கு இல்லை. ஓ, கேள்வி வரும், அங்கே கேள்வி உண்டு வரும். இன்னும் திரும்ப பார்ப்போம். அப்படி உண்டு. Is father alive? No. Grandfather? முதல்ல இதை முடிச்சு பார்ப்போம் அடுத்து. Yes. Is mom? No. Is mom's mom alive? Is father's mom alive? Was the deceased married? With kids? Yeah. Number of sons? அவருக்கு ஹத் அடிக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே இல்லை. ஜினாவா?
வலது ஜினாக்கு இல்லை. ஓ நலிஃபை பண்ணணும். அநீதியாக எடுக்க முடியாது. அநீதியாக இருந்தால் அல்லாஹ் அப்படி வச்சிருக்க மாட்டான். வேறு நம்ம அதுக்குள்ளே போக முடியும். நீங்கள் இந்த இதை கொஞ்சம் நம்ம அதில் வாப்பாட பங்கு இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிள்ளை தாக்கித்தான் சேரும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தாயினுடைய சொத்தை பொறுத்தவரையில் பங்கு இருக்கு. அந்த பிள்ளைக்கா வசியத் பண்ணலாம், பிள்ளைல தானே, அதனால் வசியத் பண்ணலாம். அநீதி வராது ஒரு பக்கத்தாலே. சன்ஸ்ண்டாக்குள்ள இவங்க 3 பேரையும் சேர்த்து தான் பார்க்கணும். டோட்டர்ஸ் அண்ட் சன்ஸ். இல்லை அது நான் சொன்னது விதி அல்ல. சில நேரம் கூடும், சில நேரம் குறையும். சேம் அமௌண்ட் தான். பிள்ளைகள் அக்கௌண்ட்லாம் போடணும். அது பாப்பாட்ட கொடுக்க முடியாது. அது பிள்ளைகளுடைய சொத்து. பிள்ளைகள்ட்ட அல்ல வேறு இடங்கள் அதை சொல்கிறான். அவங்களுடைய சொத்துக்களை அவங்க பருவ வயதை அடையும் வரும் அவர்களிடம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் அந்த டைமில் கொடுத்தா அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம், அல்லது யாராவது திருடிட்டு போகலாம். அதை இல்லை, அங்கே குர்ஆன் வசனத்துக்கு மாற செய்வோம். பிரிச்சுத்தான் ஆகணும். அவங்களுக்குரிய ஷேரிங்கை அவங்களோட அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ண வேண்டியது. பிரச்சனை சொத்து பிரிக்காமல் இருந்து அப்புறம் அவர் தானே திரும்ப அவங்களோட சொத்து இதை பிரித்து கொடுத்து போட்டு தான் பிரிக்கணும். புரியுதானே? இப்போ அடுத்த திரும்பவும் சொத்து வரப்போ தான் ஃபஸ்ட்டுக்கு நம்ம தவறு செய்கிறதால எல்லாமே தவறாகும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் மௌத்தான உடனே செய்ய வேண்டியது சொத்து பங்கிட்ட லேட் ஆக முடியாது. சொத்து பங்கிட்ட உடனடியாக செய்யணும். ஏன்னா அடுத்த ஆள் மூத்தாகலாம். மூத்தானா இவர ஷேரும் சேர்ந்து அவர சொத்து கூடும். கூடி மர வேறவங்களுக்கு அதில் பங்கு போக வேண்டியிருக்கு. எனவே ஒருவர் மௌத்தாகிவிட்டால் கொடுக்கணும். ஊட்ட பிரிக்கிறதுக்கு நீங்கள் வேல்யூவேஷன் வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பெறுமதின்றதை பார்ப்பீங்க. இப்போ மார்க்கெட்டில் அதை நீங்கள் பேசிக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ உதாரணம் 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ வீட்டை பிரித்தால் இப்போ வீட்டினுடைய பெறுமதி 2 கோடி. இப்போ ஒரு ஆள் சொல்கிறார் அவங்களோட 3 பேர் பணத்தை நான் வந்துட்டு நான் வீட்டை எடுத்துக்கிறேன், அல்லது வீட்டை விற்றுட்டு பணத்தை எடுப்போம். எல்லோரும் விற்கத்தான் வேணும். இது ஒரு நல்ல கேள்வி உண்டு. இதில் கருத்து வேறுபாடு இருக்கு. வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொத்து இருக்கா இல்லையா, கருத்து வேறுபாடு இருக்கு. எனக்கு அதில் இப்போதைக்கு நாலேஜ் இல்லை. வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதில் இமாம்கள் மத்தியில் பலமான கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்க முன்வைக்கக்கூடிய எவிடன்ஸ் என்னன்றது நினைவில் எனக்கு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் இது ஃபர்த் ஐன். வராசத்தை பொறுத்தவரையில் ஃபர்த் ஐன். கற்றுக்கொள்வது ஃபர்து கிஃபாயா, செய்கிறது ஃபர்து ஐன். ஏனென்றால் அல்லாஹ் நேரடியாகவே சொன்னான், இந்த சட்டங்களுக்கு கட்டுப்படாமல் ஒருவர் இருந்தால் நுதுகில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவரை நரகத்தில் நுழைய செய்து நிரந்தரமாக வைப்போம் என்று. கண்டிப்பாக இதுக்கு அப்படி இல்லை, நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம். இவரை நீதிமன்றம் தலாக் நிக்காஹ் மாதிரி இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இஸ்லாமிய
எப்படி கேள்வி? எப்படி யார் மூத்தானா? ஆஹா, அப்படி இல்லை. இப்போ ஒரு 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க உண்டா பங்கு போட்டு, அதில் ஒரு ஆள் மூத்தாகிறார், மற்ற 2 பேருக்கும் என்னென்னா அவர பங்கை தான் எடுக்க போகிறோம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஒரு 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் என்றால் மௌத்தானவருடைய 10 லட்சத்தை வெளியெடுக்க வேண்டியது. வெளியெடுத்து அதைத்தான் பார்க்கணும். அந்த 3 பேருடைய முண்டை எடுத்து பார்க்குறதில்ல, அவருக்குரிய ஷேரை வெளியெடுத்து அது யார் யாருக்கு போய் சேரும்ன்றதை பார்த்தா சரி இன்ஷா அல்லாஹ். ஓ வெளியிடவா? நம்மட இந்த முஸ்லீம் பர்சனல் லோவில் இது இருக்கு. நம்ம அதாவது மகன் தந்தையினுடைய சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்துகிறார், வட்டியோ வேறு முறைகளையோ பயன்படுத்துகிறார், பாப்பா மௌத்தாயிட்டார், இப்போ அந்த மகனுக்கு சொத்தில் பங்கு கிடைக்குமாண்டா கிடைக்கும். அவருக்கு அவர் செய்த பாவத்துக்குரிய தண்டனை கிடைக்கும். அவர் அதை மிஸ்யூஸ் பண்ணதுக்கான தண்டனை அவருக்கு கிடைக்கும். ஆனால் சொத்தில் பங்கு அவருக்கு போய் சேரும். ஏனென்றால் அவர் முஸ்லீம். இஸ்லாத்தை விட்டு வெளியே போகும் வரைக்கும் அவருக்கு சொத்திலிருந்து பங்கு இருக்கு. அது ஈக்குவலாக பிரிச்சா சரி. அப்படி இல்லை. ஓ 2 பங்கும் 1 பங்குன்ற அமைப்பில் தான் வரும். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நீங்கள் கணக்கு பார்த்து சொன்னீங்கன்னா 3 லட்சத்தை அப்படி பிரித்தோம்னா ஈஸியாக வரும். அது இப்போ ஒரு ஆள் மௌத்தாகிறவர் முகமட், என்ன ஒரு ஆளையும் மௌத்தாக்கிறோம், தொடர்ந்து எல்லாரையும் மௌத்தா. ரைட். இப்போ இவருக்கு நோ இருக்குன்னு போடும், இல்லாட்டி வேறு பக்கம் போயிடும். இப்படி வரும். இப்போ பாருங்க, இப்போ 3 ஆம்பளை பிள்ளைகளுக்கும் 46 வருது. 14 into 3. Remaining amount is 3 lakhs now. Yeah. After the payment of father, mother, and the wife, the remaining amount is 3 lakhs. Out of that, 46% goes to sons. Yeah, exactly. The half of 7% no. No. 3 sons and 1 daughter. ஒரு 1 daughter, நீங்கள் ஒரு மகள். ஓ 33 வரும். என்ன 33,000 வரும். அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அது அந்த இதை பார்த்துட்டோம், பர்சன்டேஜ் தெரிஞ்சாமண்டா. சரி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த இந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால். இதில் ஆதத் என்று சொன்னால் நம்மட வழமை.
வளமையில் 10 ரூபா 100 ரூபா ஒரு சொத்தாக பார்க்கப்படுமா, ஒரு பெருமானம் அதுக்கு இருக்கா. இப்போ உதாரணமாக லுக்கத்தான்னு ஒரு சட்டம் இருக்கு, வீதியில் கிடக்கிறத புறக்கி வைக்கிறது. புறக்கினோம்னு சொன்னால் அதுக்குரிய சட்டம் என்னென்றால், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணும், விளம்பரப்படுத்தணும். என்கிட்ட இப்படி ஒரு பொருள் இருக்குண்டு, இது இந்த பேக், இந்த கலர், இது இப்படி இந்த பொருள் ஒன்று இருக்குண்டு. ஒரு வருஷத்துக்கு பிறகு யாரும் கேட்டால் கொடுக்கணும், இல்லைண்டா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் அதுக்குரிய சட்டம். இந்த பொருள் என்ன, இப்போ 10 ரூபா காசு புறக்கி ஒரு வருஷத்துக்கு இப்படி வச்சு காத்துக்கிடிக்க வேண்டியதா, ஒரு பேனாவை புறக்குறீங்க. அப்போ நம்ம ஆதத்தில் ஒரு பெருமதி என்று கருதப்படக்கூடிய ஒரு பொருள். அதே போல தான் ஆதத்தில் எது சொத்தாக கருதப்படுமோ அப்படியான சொத்துக்கு தான் இந்த பிரச்சனை. ஒரு 10,000 ரூபா இருந்தால் அந்த சொத்து பங்கிட்டு பிரச்சனையே எல்லாம் ஈக்குவலாக பிரிக்க வேண்டியது. இப்போ சொன்ன முறையில் தான் போகும். இல்லை ரெண்ட் எப்படி வரும் உங்களுக்கு, அசட்டை தான் பார்க்கணும். அதே இதே முறையில் தான் நீங்கள் பிரிக்கணும். அதை எல்லாமே இந்த 6ல் 1, 8ல் 1, 9ல் 1 இந்த முறையில் தான் நீங்கள் பிரித்து போர்ஷன் தான். ஓ ஃபிக்ஸ்டோ. அவர் இப்போ இன்றைக்கு நம்மளோட சொசைட்டியில் இது இல்லை, எனக்கு தெரியும் இப்படி இல்லைன்றது. நான் என்னுடைய குடும்பத்தை அழைத்து இது பற்றி உபதேசம் செய்யாமல் மௌத்தானால் எனக்கு பாவம் சேரும். நடைமுறைப்படுத்தப்படுற சமூகம் இருக்கு. இப்போ உதாரணமாக குளிப்பாட்டுதல், கபனிடுதல், ஜனாசா தொழுகை நிறைவேற்றுதல், இது நடக்குது ஊரில். இப்போ நீங்கள் வசியச்சி தேவையில்லை, கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் மௌத்தாயிட்டீங்க, உங்களை குளிப்பாட்டி கபனிடாட்டி உங்களுக்கு குற்றம் இல்லை, சமூகத்துக்கு தான் குற்றம். அதே டைமில் நமக்கு தெரியுது இங்கே நம்ம மௌத்தானா தொழுவிக்க மாட்டாங்க, குளிப்பாட்ட மாட்டாங்க, இஸ்லாமிய முறையில் அடக்க மாட்டாங்கன்ட்டு தெரியுது. இப்போ என்ன செய்யணும், நம்ம அங்கே யாரையாவது கூப்பிட்டு வசிய செய்யும். அதை நம்ம மிஸ் பண்ணினால் குற்றம் நமக்கும் சேரும். அதனால தான் அந்த மையத்து அழுவதனால் வேதனை செய்யப்படும் என்ற ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமூகத்தில் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி இருந்தும் இவர் அந்த சமூகத்துக்கு வார்னிங் பண்ணாமல் மௌத்தானார் என்றால் அவர்கள் அழும்போது அந்த குற்றத்தில் இவருக்கும் பங்கு சேரும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உண்மையிலேயே நம்முடைய சமூகத்தில், நம்மளோட குடும்பத்தில் இது நமக்கு தெரியும். நம்ம அவங்களுக்கு இந்த முறையை சொல்லாமல் மௌத்தாகி நம்முடைய சொத்து சரியான முறையில் பங்கு வைக்கப்படாவிட்டால் நமக்கும் பாவம் சேரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ அதில் எப்படின்னால் வர கேள்வி ஒரு நியாயமான கேள்வி என்னென்றால், இப்போ இந்த பிள்ளைகள் புறம் எப்படி வாழ்கிறது, எல்லாத்தையும் விற்றுட்டா என்ன இன்கம் குடும்பத்துக்குரிய அடிப்படை அதில் தான் தங்கிருக்கு என்று சொல்லும்போது எப்படி வாழ்கிறதுன்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம சொத்து கொடுக்க போகிறோம். இப்போ அவங்கள சும்மா வெறுங்கையோட விடலை, எல்லாருக்கும் சொத்து கொடுக்க போகிறோம். அவங்க என்ன செய்யலாம், பிறகு அந்த சொத்தெல்லாம் எடுத்து திரும்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணி இப்போ மனைவிக்குரியது பிள்ளைகளுக்குரிய எல்லா பங்கையும் சேர்த்து அவங்க அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி வேறொரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வாழ்வாதாரத்தை நடத்தலாம். இப்போ இவங்க வாழ்கிறதுக்கு தேவை என்று சொல்லிட்டு சொத்தை பங்கீடு செய்யாமல் வைக்க முடியாது. வல்லாஹு தஆலா ஆலம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்ஷா அல்லாஹ்.